வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இஇசெட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதிய டாடா நெக்ஸான் ஃபியர்லெஸ் பிளஸ் எஸ் வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். நெக்ஸானோட டாப் வேரியண்டா இந்த ஃபியர்லெஸ் பிளஸ் எஸ் வேரியண்ட் இருக்குது. மற்ற வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸும் ரொம்பவே பெட்டராக தான் இந்த வேரியண்டில் இருக்குது. சப்-4 மீட்டர் கேட்டகரி வெஹிக்கிள் லிஸ்ட்டில் பார்க்கும்போது இந்த டாடா நெக்ஸான் ஒரு பெஸ்ட் செல்லிங் வெஹிக்கிளாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி மற்றும் அன்லிமிட்டட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டெக் ஃபீச்சர்ஸ் மற்றும் ப்ரீமியம் வித் லக்ஸரினஸும் ரொம்பவே பெட்டராக தான் இந்த டாடா நெக்ஸானில் இருக்குது. இந்த நெக்ஸானை நம்மளோட ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க டிபிஎஸ் டாடா மோட்டார்ஸ் திருவள்ளூர். திருவள்ளூரில் இருக்கிற வெங்கலத்தூரில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமில் புதிய டாடா கார்ஸ் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் ட்ரைவ் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலால் தான் இந்த டாடா நெக்ஸானை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் ஒரு ஹை இம்பாக்டை கூட ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஹெவியான பாடி பில்ட் இந்த வண்டியில் இருக்குது. இதனால தான் குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்ட்லையும் இந்த டாடா நெக்ஸான் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குது. பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி மாடர்னான பாடி டிசைன் மற்றும் அப்டேட்டட் ஃப்ரண்ட் ஃபேசியா வண்டியோட அவுட்லுக்கை ரொம்பவே பெட்டராக எடுத்துக்காட்டுது. சப்-4 மீட்டர் வெஹிக்கிள் கேட்டகரியில் ஸ்ட்ராங்கஸ்டான மற்றும் சேஃபஸ்டான ஒரு மாடர்னான டிசைனில் இருக்கிற வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த டாடா நெக்ஸான் ஒரு பெஸ்டான சாய்ஸாக இருக்கும். யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 4 வேரியண்டில் இந்த டாடா நெக்ஸானை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட், பியூர், கிரியேட்டிவ் மற்றும் ஃபியர்லெஸ் இந்த மாதிரி 4 வேரியண்டில் இந்த டாடா நெக்ஸான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. டாட்டாவோட ஃபேமஸான 1.2 லிட்டர் டர்போசார்ஜ்டு ரிவோட்ரான் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த ஃபியர்லெஸ் வேரியண்ட்டுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிலையபிள், ஃபியூல் எக்கனாமிக் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டராக தான் இந்த என்ஜினில் இருக்குது. யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கலர் ஆப்ஷன்ஸும் ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இந்த ஃபியர்லெஸ் வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பர்பிள் கலர் ரொம்பவே ஜென்யூனாக ப்ரீமியமாக வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கை எடுத்துக்காட்டுது. மற்றும் டேட்டோனா கிரே, ஃப்ளேம் ரெட், பிரிஸ்டைன் ஒயிட் கலரும் இந்த ஃபியர்லெஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி பர்பிள் வித் பிளாக் கலர்டு டொல்டோன் காம்பினேஷன் இந்த ஃபியர்லெஸ் வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. மற்ற வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸும் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இந்த ஃபியர்லெஸ் வேரியண்டில் இருக்குது. 360 டிகிரி ஹெச்டி சரௌண்டிங் வியூ சிஸ்டமும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. பிளைண்ட் வியூ மானிட்டர் மற்றும் ஆட்டோ ஹெட்லாம்ப் வித் ரெயின் சென்சிங் வைப்பர் ஃபீச்சரும் இந்த ஃபியர்லெஸ் வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ டிமிங் ஐவிஆர்எம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், 3-பாயிண்ட் ELR மற்றும் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட், ரியர் டிஃபாகர் மற்றும் ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஃபோர்ட்டிஃபைடு கேபின் இந்த வண்டியில் இருக்கிறதுனால ஒரு சேஃபான ஜோனை பேசஞ்சர் மற்றும் கோ பேசஞ்சருக்கு கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இந்த வண்டியோட பாடி டிசைனும் இருக்குது. சீக்வன்ஷியல் எல்இடி டிஆர்எல் மற்றும் எல்இடி டைல் லேம்ப் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. பவர்ஃபுல்லான 26 சென்டிமீட்டர் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் டிஸ்பிளேயும் இதில் இன்பில்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக இந்த ஃபியர்லெஸ் வேரியண்ட் இருக்குது. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். சன்ரூஃப் ஃபீச்சரும் இந்த ஃபியர்லெஸ் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கு தான் அவைலபிளாக இருக்குது. வாய்ஸ் அசிஸ்டட் சன்ரூஃப் ஆக்சஸ் ஃபீச்சரும் இந்த எலக்ட்ரிக் சன்ரூஃபுக்கு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு ஸ்பேசியஸான சேஃபஸ்டான சப்-4 மீட்டர் எஸ்யூவி வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த நெக்ஸான் ஃபியர்லெஸ் வேரியண்ட் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். 3 டிரைவிங் மோட்ஸும் இந்த நெக்ஸானுக்கு பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. எக்கோ, சிட்டி மற்றும் ஸ்போர்ட் இந்த மாதிரி 3 யூஸ்ஃபுல்லான டிரைவிங் மோட்ஸ் இந்த நெக்ஸானுக்கு அவைலபிளாக இருக்குது. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்பவே பெட்டராக தான் இந்த நெக்ஸானுக்கு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. 208 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த நெக்ஸானுக்கு அவைலபிளாக இருக்குது. இம்ப்ராப்பர் ரோட், ஆஃப் ரோடு மற்றும் அப்நார்மல் ரோடில் கூட வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு லார்ஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க.
பார்க்கறதுக்கு ஸ்மூத்தான மற்றும் ஷார்ப்பான பாடி டிசைன் இந்த வண்டியில இருந்தாலும், ஒரு ஹெவியான மற்றும் ரக்கடான பில்ட் குவாலிட்டியும் இந்த வண்டியில இருக்கிற மாரி தான் டாடா பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூசரோட ஃப்ளெக்ஸிபிலிட்டிக்கு ஏத்த மாரி ஏகப்பட்ட பிரீமியமான ஃபீச்சர்ஸ் இந்த ஃபியர்லெஸ் பிளஸ் எஸ் வேரியண்ட்ல இருக்கிற மாரி டாடா குடுத்திருக்காங்க. நெக்ஸானோட எல்லா வேரியண்ட்டுமே வேல்யூ ஃபார் மனி வேரியண்ட்டா இருக்குது. பேசிக் ஃபீச்சர்ஸ்ல இருந்து யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாமே பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாரி தான் டாடா நெக்ஸான பில்ட் பண்ணியிருக்காங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பிரீமியம் ஃபீச்சர்ஸ் மற்றும் நார்மல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா, அது இந்த நெக்ஸான் மட்டும்தாங்க. பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டிவா மற்றும் கிளாசிக்கா இருக்கிற மாரி ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டட் ஃப்ரண்ட் ஃபேசியா டிசைன் தான் இந்த டாடா நெக்ஸானுக்கு குடுத்திருக்காங்க. சீக்வென்ஷியல் எல்இடி டிஆர்எல் வித் டெயில் லேம்ப் ஃபீச்சர் ஃபியர்லெஸ் வேரியண்ட்ல இருந்து அவைலபிளா இருக்குது. என்ஜின் மற்றும் கண்டென்சருக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாரி வைடரான ஏர் கர்டன் தான் வண்டியோட ஃப்ரண்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டாடாவோட லோகோவை ஃப்ரண்ட் கிரில்ல போல்டா தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வைடரான ஏர்டாமும் இங்க அவைலபிளா இருக்குது. பார்க்கறதுக்கே பெட்டரா இருக்கிற மாதிரி ஒரு ஆப்டிமைஸ்டு ஃப்ரண்ட் வியூ டிசைன் தான் இந்த நெக்ஸானுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப் ஃபீச்சரும் நெக்ஸானோட பியூர் வேரியண்ட்ல இருந்து அவைலபிளா இருக்குது. இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். குட் டோர் மேலையும் ஒரு ப்ராப்பரான ஸ்மூத் கவுசன் லைன்ஸ் டிரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். சப் 4 மீட்டர் எஸ்யூவியா இருந்தாலும் ஏரோடைனமிக் ஒர்க்ஸ் பொறுத்தவரையில ரொம்பவே பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இந்த நெக்ஸான்ல டாடா பண்ணியிருக்கிறாங்க. வைடரான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீனும் நம்ம இங்க பார்க்க முடியும். டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு வைடரான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீன் டிசைன் தான் இந்த நெக்ஸானுக்கு கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டட் எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ஒரு பிரஸ் ஃபீட் ரூஃப் ரெயில் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் ரூஃப் ஸ்பாய்லர் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. இந்த ரூஃப் ஸ்பாய்லருக்கு உள்ளேயே ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் ஹிட்டனா இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சர் பொறுத்தவரையில நெக்ஸானோட மிட் வேரியண்டான பியூர் எஸ் வேரியண்ட்ல இருந்து அவைலபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த நெக்ஸானோட பாடி டைமென்ஷன் பொறுத்தவரையில லென்த் பார்த்தோம்னா 3995 mm கொடுக்குறாங்க. வண்டியோட வித்து பொறுத்தவரையில 1804 mm வருது. ஓவரால் ஹைட் பார்த்தோம்னா 1620 mm வருது. யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேசியஸ் வித் காம்பேக்டான பாடி டிசைன் இந்த நெக்ஸான்ல இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். பிளாக் கலர்டு ஓஆர்விஎம் வித் இண்டிகேட்டட் டர்ன் இண்டிகேட்டரோட இங்க அவைலபிளா இருக்குது. ஆட்டோ ஃபோல்டிங் ஃபீச்சரும் இந்த ஓஆர்விஎம்க்கு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி ஹெச்டி சரௌண்ட் வியூ சிஸ்டம் கேமராவும் இங்க அவைலபிளா இருக்குது. பாடி கலர்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சரும் நம்ம இங்க பார்க்க முடியும். டிரைவரோட டோர் ஹேண்டிலுக்கு மட்டும் மேனுவல் கீ லாக் ப்ரொவிஷன் மற்றும் ரெக்வஸ்ட் பட்டனும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ஸ்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி வண்டியோட பாடி சைட்லையும் ஸ்மூத் கவுசன் லைன்ஸ் டிரா பண்ணியிருக்காங்க. இது வண்டியோட லுக்கை ரொம்பவே கிளாசிக்கா எடுத்துக்காட்டுது. வண்டியோட ஏ, பி மற்றும் சி பில்லர்லையும் பிளாக் டேப் அவுட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் வண்டியோட சைடு லுக்கை ரொம்பவே ஜெனியூனா எடுத்துக்காட்டுது. ஃப்ரண்ட் வீலோட டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இந்த நெக்ஸானோட ஃபியர்லெஸ் பிளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கு 215/60 R16 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் இண்டிபெண்டன்ட் லோவர் விஷ்போன் மக்பர்சன் ஸ்டட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ஒரு டுவெல் டோன் பிரிசிஷன் கட் அலாய் வீல் தான் இந்த நெக்ஸான் ஃபியர்லெஸ் பிளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் செமி இண்டிபெண்டன்ட் ஓப்பன் ப்ரொஃபைல் ட்விஸ்ட் பீம் வித் ஸ்டெபிளைசர் பார் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல் ஆர்ச் வித் கிளாடிங் ஃபீச்சரும் இந்த நெக்ஸானோட பாடி சரௌண்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். வண்டியோட ரியர்லையும் பார்க்கறதுக்கே பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்டிமைஸ்டு ரியர் வியூ டிசைன் இந்த நெக்ஸானில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓல்டு ஜென் நெக்ஸான் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் நெக்ஸானுக்கு ஓவரால் பாடி டிசைன் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு மாடர்னான பாடி டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் நம்ம இங்கே பார்க்க முடியும்.
இந்த ரியர் வைப்பரை வெளியில தெரியாத மாதிரி ஃபுல்லாவே ஹிடன் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் டிஃபாக்கர் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. ஒரு பெட்டரான ஃபுல் கனெக்டிங் டெயில் லாம்ப் ஃபீச்சரும் இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த எல்இடி டெயில் லாம்ப் ஃபீச்சர் பொறுத்தவரையில பேஸ் வேரியண்டான ஸ்மார்ட் வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வெல்கம் வித் குட் பை சிக்னேச்சர் ஃபீச்சரும் இந்த டெயில் லாம்புக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்இடி எக்ஸ் ஃபேக்டர் டெயில் லாம்ப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் மிட் வேரியண்டான பியூர் வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்குது. பூட்டோரோட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ப்பான மற்றும் ஸ்மூத்தான டிசைன் இந்த பூட்டோரில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பூட்டோரோட சென்டரில் டாட்டாவோட லோகோவை போல்டாக தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸானோட பேட்சிங்கும் இந்த பூட்டோரோட சென்டரில் போல்டாக தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பவர்ஃபுல்லான ரியர் பார்க்கிங் சென்சார் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரியர் வியூ கேமரா ஃபீச்சர் பொறுத்தவரையில் கிரியேட்டிவ் வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பூட் டோர் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த நெக்ஸானுக்கு ஒரு லார்ஜான 382 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு லார்ஜான மற்றும் ஸ்பேசியஸான பூட் ஸ்பேஸ் இருக்கிற ஒரே சப்-4 மீட்டர் எஸ்யூவி அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த டாடா நெக்ஸான் மட்டும்தாங்க. பூட்டோட லோடிங் லீப் பொறுத்தவரையில் ரொம்பவே ஹைட்டாக இல்லாமல் டீசெண்டான ஹைட்டில் தான் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பூட்லையும் 2 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வேக்யூம் கிளீனர் இல்லைனா ஃபோன் சார்ஜுக்கு இந்த சாக்கெட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பூட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4 கேரி ஹுக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கேரி ஹுக்லையும் 3 kg வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணுற மாதிரி இந்த கேரி ஹுக்கை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேசியஸான பூட் ஸ்பேஸ் இந்த நெக்ஸானுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். லார்ஜான சூட்கேஸ் மற்றும் மினி ஃபர்னிச்சர் கூட வண்டியில் ஈஸியாக லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான பூட் ஸ்பேஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. பூட்டோட ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே தான் ஸ்பேர் வீலும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் சைஸ் ரிடக்ஷன் எதுவும் இல்லாமல் 16 இன்ச்சஸ் ஸ்பேர் வீல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு கட் காஸ்ட்டும் இல்லாமல் ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக இருக்கிற மாதிரி தான் இந்த நெக்ஸானை டாட்டா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீலோட சைட்லையும் கொஞ்சம் ஸ்பேசியஸ் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். 60/40 சீட் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சீட்டை நம்ம ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணோன்னா ஒரு ஹியூஜான ஸ்பேசியஸும் இங்கே கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். சீட் ஸ்ப்ளிட்டிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஃபியர்லெஸ் வேரியண்ட்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சீட்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான லெதரைட் சீட்ஸ் தான் இந்த நெக்ஸானுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி குவாலிட்டியான சீட் மெட்டீரியல்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. லாங் ட்ரிப் மற்றும் டூரிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த நெக்ஸானில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான இன்டீரியர் மெட்டீரியல்ஸ் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பூட்டோர்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வண்டியோட பூட்டோர் பேனல்லையும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பூட்டோரை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கிராப் ஹேண்டிலும் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டாடா லோகோவுக்கு கீழே தான் ரியர் கேமராவும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட்டில் சேஃபான பில்டு குவாலிட்டி மற்றும் லக்ஸரியான இன்டீரியர் டிசைன் இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த டாடா நெக்ஸான் மட்டும்தாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் இன்டீரியரில் போய் டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். டிரைவரோட டோர் பேனல்லையும் பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி 12 டோன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. மஸ்குலான டோர் ஹேண்டில் மற்றும் பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டனும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஓஆர்விஎம்மோட மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் ஃபோல்டிங் பட்டனும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மிரரோட எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் நம்ம இங்கே பார்க்க முடியும். சில்வர் காம் ஃபினிஷ்டு டோர் அன்லாக் லிவரும் நம்ம இங்கே பார்க்கலாம். ட்விட்டரோட ப்ரொவிஷன் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக இங்கே ஒரு ரெஃப்ளெக்டரும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிரைவரோட டோர் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனால் கன்சியூமர் வண்டிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்குது. வண்டியோட வின் நம்பர் டீட்டெயில்ஸ் மற்றும் டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷனும் இங்கே தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையில் டிரைவர் சீட் மற்றும் கோ டிரைவர் சீட் இந்த 2 சீட்டுக்குமே ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம்.
வெண்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட் ஃபீச்சரும் இந்த ஃபியர்லெஸ் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற வேரியண்ட்டுக்கு இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இல்லை. இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் ஹூட் டோரோட அன்லாக் லிவரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாசிக்கான இன்டீரியர் டிசைன் தான் இந்த புதிய நெக்ஸானுக்கு டாடா கொடுத்துருக்குறாங்க. ஓவர்லோடடான ப்ரீமியம் வித் லக்ஸரினஸ் இந்த வண்டியோட இன்டீரியரில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏர் பியூரிஃபையர் வித் டஸ்ட் சென்சார் ஃபீச்சரும் ஃபியர்லெஸ் வேரியண்ட்டில் இருந்து அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான லெதரைட் சீட் மெட்டீரியல்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்டிவான 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் டிசைனும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இக்னிஷனை ஆன் பண்ண உடனே ஸ்டீரிங் வீலில் டாட்டாவோட லோகோ க்ளோவ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டீரிங் வீலை சுற்றி லெதர் அப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் தான் இந்த நெக்ஸானுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் மற்றும் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இதுதான் வண்டியோட கீ. பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் கீ தான் இந்த நெக்ஸானுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் டாட்டாவோட லோகோவும் இன்னொரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. கீ ரொம்ப ஹேண்டியா மற்றும் வயர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால கீயை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இக்னிஷன் ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த நெக்ஸானுக்கு ஒரு 26 சென்டிமீட்டர் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நேவிகேஷன் டிஸ்பிளேயும் இந்த கிளஸ்டர் உள்ளேயே இன்பில்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கிளஸ்டர் மற்றும் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி பர்பிள் கலர்லேயே டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர், டிஜிட்டல் ஓடோமீட்டர், ஃபியூல் லெவல் கேஜ் மற்றும் டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், லோ ஃபியூல் வார்னிங், டிஜிட்டல் கிளாக் மற்றும் அவுட் சைட் டெம்பரேச்சர், ஏர் பேக் இண்டிகேஷன் மற்றும் ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன், ஹை ஸ்பீட் அலர்ட், ஹெட்லாம்ப் ஆன் வார்னிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இந்த கிளஸ்டரில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை குவாலிட்டியான ஹார்மனோட 26 சென்டிமீட்டர் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் இந்த நெக்ஸானுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர்ஃபுல்லான 4 ஸ்பீக்கர் வித் 2 ட்விட்டர் ஆப்ஷனும் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமுக்கு அவைலபிளாக இருக்குது. சென்சிட்டிவான டச் ஸ்க்ரீனும் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் JBL பிராண்டட் ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபர் ஃபீச்சரும் இந்த ஃபியர்லெஸ் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. அசார்லம்போட பட்டன் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டோட கன்சோலுக்கு மட்டும் ஒரு கிளாஸியான பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மற்றும் யூஎஸ்பியோட ப்ரொவிஷனும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கேர் ஷாஃப்ட் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த கேர் ஷாஃப்டை சுற்றி ஒரு லெதர் ராப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேர் ஷாஃப்ட் ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்டியாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 3 யூஸ்ஃபுல்லான டிரைவிங் மோட்ஸும் இந்த நெக்ஸானோட ஃபியர்லெஸ் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த டிரைவிங் மோட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எக்கோ சிட்டி மற்றும் ஸ்போர்ட் இந்த மாதிரி 3 யூஸ்ஃபுல்லான டிரைவிங் மோட் இந்த நெக்ஸானுக்கு அவைலபிளாக இருக்குது. கிராண்ட் ஃப்ளோர் கன்சோல் வித் லெதரைட் ஆர்ம்ரெஸ்ட் ஃபீச்சரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த ஆர்ம்ரெஸ்ட்டுக்கு கீழேயே ஒரு ஸ்டோரேஜும் அவைலபிளாக இருக்குது. ஹேண்ட் பிரேக் வித் சில்வர் க்ரோம் ஃபினிஷ்டு பட்டனும் இங்கே நம்ம பார்க்கலாம். IRA வெஹிக்கிள் கனெக்டிங் ஃபீச்சரும் இந்த நெக்ஸான் ஃபியர்லெஸ் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. எமர்ஜென்சி மற்றும் பிரேக் டவுன் கால், நேவிகேஷன் சர்வீஸ் மற்றும் வெஹிக்கிள் டயக்னோசிஸ் ரிப்போர்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் IRA கனெக்டிங் ஃபீச்சர் மூலமாக கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டான சைஸில் லார்ஜான க்ளோ பாக்ஸும் நம்ம இங்கே பார்க்க முடியும். செல்ஃப் டிரைவ் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. இலுமினேட்டட் லைட் ஃபீச்சரும் இந்த க்ளோ பாக்ஸுக்கு உள்ளேயே அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் வண்டியோட இன்டீரியர் பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமான இன்டீரியர் டிசைன் தான் இந்த நெக்ஸான் ஃபியர்லெஸ் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான லெதரைட் சீட் மெட்டீரியல்ஸ் தான் வண்டியோட சீட்ஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. வெண்டிலேட்டட் சீட்ஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஃப்ரண்ட் சீட்டுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் டிரைவர் மற்றும் கோ டிரைவர் 2 பேரோட சீட்டுமே ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். சீட்ஸ் பொறுத்தவரையில் நல்ல குசைனிங்காக மஸ்கலாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி
குவாலிட்டியான சீட் மெட்டீரியல்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சீட்ஸ்க்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. சீட் பெல்ட் வித் சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபீச்சரும் எல்லா சீட்டுக்கும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட பாடி கலருக்கு மேட்சிங்கா இருக்கிற மாதிரி இன்டீரியர்லயும் சீட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்பிள் கலர்ல தான் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. டிரைவரோட லொகேஷன் தவிர மற்ற எல்லா லொகேஷன்லையும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. கன்சியூமரோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெட்டரான இன்டீரியர் ஸ்பேசியஸ் மற்றும் லக்ஸரியான டிசைன் இந்த நெக்ஸான்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கோ டிரைவருக்கும் இங்க ஒரு சன்வைசர் அவைலபிளா இருக்குது. வித் வேனிட்டி கிளாஸோட கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான ஒயிட் கேபின் லேம்பும் நம்ம இங்க பார்க்க முடியும். வித் 3-வே சுவிட்சோட இங்க அவைலபிளா இருக்குது. சப்வூஃபரோட ப்ரொவிஷன் மற்றும் மைக்கோட ப்ரொவிஷனும் இங்க தான் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி கால் மற்றும் பிரேக் டவுன் கால் பட்டன் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏர்பேக் மற்றும் சீட் பெல்ட்டோட இண்டிகேஷன் இங்க டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டட் எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. இந்த வாய்ஸ் அசிஸ்டட் எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஸ்மார்ட் பிளஸ் எஸ் வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. யூசருக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி வைடரான சன்ரூஃப் ஓப்பனிங் தான் இந்த ஃபியர்லெஸ் பிளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் ஃபீச்சரும் நம்ம இங்க பார்க்க முடியும். இந்த ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் ஃபீச்சர் பொறுத்தவரையில் கிரியேட்டிவ் பிளஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் இங்க கொடுத்துருக்காங்க. சன்வைசர்ல வேனிட்டி கிளாஸ் எதுவும் இல்லாம பிளாங்கா தான் கொடுத்துருக்காங்க. ட்விட்டரோட ப்ரொவிஷனும் நம்ம இங்க பார்க்க முடியும். வண்டியோட ஏ பில்லர் சைடில் இந்த ட்விட்டரோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். 4 ஸ்பீக்கர் வித் 4 ட்விட்டர் ஆப்ஷன் ஃபியர்லெஸ் வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சப் ஊஃபர் பொறுத்தவரையில் ஃபியர்லெஸ் பிளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. மற்ற வேரியண்ட்டுக்கு இந்த சப் ஊஃபர் ஃபீச்சர் கிடைக்கிறது இல்லை. வண்டியோட ரியர்ல போய் சீட் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். வண்டியோட ரியர் டோரோட பேனல்லையும் பார்க்கறதுக்கு பிரீமியமா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான பர்பிள் வித் பிளாக் கலர்டு டுவெல் டோன் காம்பினேஷன்ல இந்த டோர் பேனல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்கிளான டோர் ஹேண்டில் மற்றும் பவர் விண்டோஸோட கண்ட்ரோல் பட்டனும் நம்ம இங்க பார்க்க முடியும். சில்வர் குரோம் ஃபினிஷ்டு அன்லாக் லிவரும் நம்ம இங்க பார்க்கலாம். 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் நம்ம இங்க பார்க்க முடியும். முக்கியமான ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் நம்ம இங்க பார்க்கலாம். டோர்ஸ் பொறுத்தவரையில் எப்பவும் போல ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி இந்த நெக்ஸானோட டோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால் கன்சியூமர் வண்டிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்குது. டாலாக இருக்கவங்க மற்றும் ஃபேட்டாக இருக்கவங்க கூட வண்டிக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் சீட்டில் உட்காந்து லெக் ரூம் மற்றும் ஹெட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். லெக் ரூம் நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது. டிரைவரோட சீட்டை ஃபுல்லாகவே பின்னாடி தள்ளி வச்சுருக்கிறேன். அப்படி இருந்தாலும் லெக் ரூமோட ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஹெட் ரூமும் கேட்கவே வேண்டாம். நல்ல ஸ்பேசியஸான ஹெட் ரூம் தான் இந்த நெக்ஸானுக்கு கொடுத்துருக்குறாங்க. 4-வே அட்ஜஸ்டபிள் ரியர் ஏசி வெண்ட் ஃபீச்சரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த ரியர் ஏசி வெண்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பியூர் வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஎஸ்பி மற்றும் டைப் சி போர்ட்டும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரியர் சீட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸரியான ஃபீல் கொடுக்குற மாதிரி ஸ்மூத்தான சீட் மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்தத்தை சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் இந்த சீட்ஸோட டிசைனிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் ஃபீச்சரும் இந்த ரியர் ரோ சீட்டுக்கு அவைலபிளா இருக்குது. கப் ஹோல்டர் ஃபீச்சரும் இதில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் ஹேங்கர் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்குது. ஸ்பேசியஸான பூட் ஸ்பேஸும் இந்த நெக்ஸானுக்கு அவைலபிளா இருக்குது. 382 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இந்த நெக்ஸானுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. ரியர் சீட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது பார்க்கறதுக்கே பிரீமியமா இருக்கிற மாதிரி ஒரு கிளாசிக்கான மற்றும் ஸ்போர்ட்டிவான டேஷ்போர்ட் டிசைன் இந்த நெக்ஸான்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வைடரான விண்ட்ஸ்கிரீன் மற்றும் சைடு விண்டோவும் இந்த நெக்ஸானுக்கு கொடுத்துருக்குறாங்க. லாங் ட்ரிப் மற்றும் டூரிங்க்கு ஏற்ற மாதிரி
ஒரு ஸ்பேசியஸான மற்றும் லக்ஸரியான இன்டீரியர் டிசைனும் இந்த நெக்ஸான்ல அவைலபிளா இருக்குது. பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு டூரபிலிட்டியான பாடி டிசைன் இந்த நெக்ஸானுக்கு டாடா கொடுத்துருக்காங்க. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸோட மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்டான ஒரு ஸ்பேசியஸ் உள்ள வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த நெக்ஸான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். ஃபியூல் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த நெக்ஸானோட லெஃப்ட் சைடில் தான் ஃபியூல் ஃபில்லிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிமோட் ஃபியூல் லிட் ஓப்பனர் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 44 லிட்டர் வருது. ஒரு மேசிவான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. மைலேஜ் பொறுத்தவரையில் 18+ கிலோமீட்டர் மைலேஜும் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. எக்கோ மோட் மற்றும் சிட்டி மோடை யூஸ் பண்ணோம்னா இன்னும் பெஸ்ட்டான மைலேஜை நம்ம பார்க்க முடியும். லாங் ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு லார்ஜான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. என்ஜின் பே ஓப்பன் பண்ணி என்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். கரண்ட் மார்க்கெட்டில் டீசல் இன்ஜின் கம்மியாயிட்டு வந்தாலும் டாடா இன்னும் டீசல் இன்ஜினை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டீசல் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு ரிவோட்ரான் டீசல் இன்ஜினும் இந்த நெக்ஸானில் அவைலபிளாக இருக்குது. டாட்டாவோட ஃபேமஸான 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ்டு ரிவோட்ரான் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பூட்டோரோட டிசைனும் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெவியான பூட்டோர் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. குளோபல் என்காப்ல 5 ஸ்டார் ரேட்டிங் இந்த நெக்ஸான் வாங்கியிருக்கிறதுனால ஒரு ஹெவியான பில்ட் குவாலிட்டியும் இந்த வண்டியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பூட்டோர்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. என்ஜின் மற்றும் என்ஜினோட சரௌண்டிங்லையும் இன்சுலேஷன் ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1199 சிசி வருது. 3 சிலிண்டர் வித் 12 வால்வ் கான்ஃபிகரேஷனில் இந்த இன்ஜினை கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. பவர் பொறுத்தவரையில் 88.2 kW பவர் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தோம்னா 170 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபைன் பண்ணப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்டான என்ஜினா இந்த என்ஜின் இருக்குது. 3 டிரைவிங் மோட்ஸும் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. எக்கோ சிட்டி மற்றும் ஸ்போர்ட் அப்படின்னு 3 டிரைவிங் மோட் இந்த வண்டியில் இருக்கிறதுனால ஃபியூல் எஃபிஷியன்ட் மற்றும் பவரும் ரொம்பவே பெட்டராக இருக்குது. யூசருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி 2 என்ஜின் ஆப்ஷன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ்டு ரிவோட்ரான் பெட்ரோல் இன்ஜின் மற்றும் 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு ரிவோடாக் டீசல் இன்ஜின். இந்த மாதிரி 2 என்ஜின் ஆப்ஷன் இந்த வண்டிக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த புதிய நெக்ஸானோட ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரையில் சீக்வன்சியல் எல்இடி டிஆர்எல் மற்றும் டெயில் லேம்ப், 26 சென்டிமீட்டர் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 4 ஸ்பீக்கர் வித் 4 ட்விட்டர் ஆப்ஷன், ஏர் பியூரிஃபையர் மற்றும் டஸ்ட் சென்சார்ஸ், வயர்லெஸ் சார்ஜர், ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப் வித் கார்னரிங் ஃபீச்சர், கிராண்ட் ஃப்ளோர் கன்சோல் வித் ஆம்ரெஸ்ட், லெதர் ராப்டு ஸ்டீரிங் வீல் மற்றும் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் மற்றும் கோ டிரைவர் சீட், ஹார்மனோட 26 சென்டிமீட்டர் ஸ்மார்ட் பெசல் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் இந்த நெக்ஸான் ஃபியர்லெஸ் ப்ளஸ் எஸ் வேரியண்டில் அவைலபிளாக இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் 6 ஏர்பேக் மற்றும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஃபீச்சர் ஸ்டாண்டர்டாகவே பேஸ் வேரியண்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிம்மிங் ஐவிஆர்எம், 3 பாயிண்ட் ELR, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மோட், ரியர் டிஃபாக்கர், ஃபோர்ட்டிஃபைடு கேபின். இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான ஹெவியான பாடி பில்ட் குவாலிட்டியும் இந்த வண்டியில் இருக்கிறதுனால 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கும் இந்த நெக்ஸான் வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 360 டிகிரி HD சரவுண்ட் வியூ சிஸ்டம், பிளைண்ட் வியூ மானிட்டர், ஆட்டோ ஹெட்லாம்ப் வித் ரெயின் சென்சிங் வைப்பர் வித் வாஷர், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த நெக்ஸான் ஃபியர்லெஸ் ப்ளஸ் எஸ் வேரியண்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தோம்னா 16,80,382 rupees வருது சென்னை ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த நெக்ஸானில் டாட்டா கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ், சேஃப்டி ஆப்ஷன்ஸ் மற்றும் ஃபியூல் எக்கனாமிக் மற்றும் ரிலையபிள் இந்த நெக்ஸானில் ரொம்பவே பெட்டராக இருக்குது. கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒரு ஒர்த்தான பேக்கேஜாக இந்த நெக்ஸான் எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.